நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அருமை நேயர்களே, உங்கள் அனைவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துவ உரிமை அமைப்பு என்பது ஒரு சபை பாகுபாடு இல்லாத, ஸ்தாபன பாகுபாடு இல்லாத, உபதேச பாகுபாடு இல்லாத கிறிஸ்தவம் என்ற ஒரு உரிமைக்கு உரிய அமைப்பு ஆகும். இந்த அமைப்பிலே கிறிஸ்தவ சங்கங்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள், கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யப்படுகிற அனைத்து கிறிஸ்தவ மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு அம்பர்லாவுக்குள்ளாக, ஒரு அமைப்புக்குள்ளாக நமது இந்திய தேசத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை சுதந்திரமாக, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, தேச சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவைகளை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்குரிய துணை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிறிஸ்தவ உரிமை அமைப்பு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துள்ளேன். நல்ல அமைப்புக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அமைப்பில் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக தேசத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எதிராக வருகிற எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் முறியடித்து நிற்பதற்கு எந்த விதமான பாகுபாடு இல்லாம எல்லா ஊழியக்காரர்களும் ஒத்துழைத்து உறுதியாக நிற்போமானால் கண்டிப்பாக தேசத்தில் ஒரு பெரிய அசைவும், மற்ற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். ஆகையினாலே எல்லா தலைவர்களும், மூத்த ஊழியக்காரர்களும், எல்லா வந்திருக்கிற ஊழியக்காரர்களும் இந்த அமைப்பில் ஒத்துழைத்து செயல்படும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். செய்திக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களிடத்தை வாங்கி உமக்காய் கொடுக்கும்படி ஒரு நல்ல தருணத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சியாரை கலந்து கொண்டு ஒரு சிறிய சாட்சியை கர்த்தர் உங்களுக்கு முன்பால் பகிர்ந்து கொள்வதற்காக 16/11/2014 அன்று நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்து முன்னணியைச் சேர்ந்த 30 இளைஞர்கள் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி ஆராதனை செய்யக்கூடாது என்றார்கள். இந்த போதிலும் நாங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்தோம். அவர் எங்களை மிரட்டிவிட்டு நாங்கள் அவர் கூடி வந்ததை செல்போனை பயன்படுத்தும் பொழுது அதை பிடுங்கிக் கொண்டு என்னை தள்ளி தலையிலே இடித்துவிட்டு ஒரு காயம் கூட பட்டுவிட்டது. இப்படிப்பட்ட செய்தியோடு இன்னொரு சபைக்கு சென்று ஆண்டவராக இயேசுவினுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாக திருவிருந்திலே இருந்த அந்த நிகழ்ச்சியிலே அவற்றை எல்லாம்
கொட்டிவிட்டு கலைத்துவிட்டு அவர்கள் எல்லாம் மிரட்டிவிட்டு வாகனங்களில் காற்றெல்லாம் பிடித்துவிட்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இன்னொரு சபையில் சென்று அங்கே மிரட்டி விட்டார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் சிஆர் அவர்கள் இருக்கின்ற தலைமையில் உள்ள போதகர்களுக்கு இதை விடுமுறை இருக்கிறவர்கள் நான் சொன்னேன். அவர்கள் என்னோடு வந்து எல்லா காரியங்களிலும் அவர்கள் என்னோடு துணை இருந்து டிஎஸ்பி ஆர்டிஓ இவர்கள் மூலமாக பேசுவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார்கள். அதற்காக 2 வக்கீல்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் நல்ல முறையாக அவர்களுக்கு பேசி குடிமங்கலம் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுவதற்காக அவர்கள் முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். நாளிலே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுத்த இந்த சிஆர்ஓ இன்னும் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யும். எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் நமக்கு வருகின்ற காரியங்களை இவர் மூலமாக சொல்லும் பொழுது சட்டப்பூர்வமாகவும் மற்ற எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்வார்கள். தொடர்ந்து அநேக போதகர்கள் இதற்காக ஜெபித்துக் கொண்டார்கள். அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதாவது மாவட்ட கலைத்திட்டத்திலே நான் மனு கொடுக்கும் பொழுது இதே சத்தியம் டிவி வந்து என்னிடத்தில் பேட்டி கேட்டார்கள். அதிலும் நான் குறைந்தது ஒரு 5 நிமிடம் நான் பேட்டியை கொடுத்தேன். அதன் மூலமாக கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் இனிமேல் வரக்கூடாது என்பது நாம் ஜெபத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது நாம் சுதந்திரமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் எந்த நேரத்திலும் நமக்கு ஆண்டவர் உதவி போல இந்த சிஆர்ஓ உதவி இருக்கிறது. தொடர்ந்து சட்டப்பூர்வமாக என்ன காரியங்கள் எடுக்க வேண்டும் என்று இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இதுவற்றும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த எஃப்ஐஆர் போட்ட இந்த இதுக்கு பிற்பாடு நடக்கின்ற காரியங்களும் தொடர்ந்து இவர்கள் உதவி குறித்து நல்லதொரு தீர்ப்பை கிறிஸ்தவர்களுக்கு வழங்குவார் என்று கூற வேண்டும் கூறி இந்த வாய்ப்பு எடுத்ததுக்கு சிஆருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கின்ற அனைத்து போதகர்களுக்கும் சிஆர்ஓ தலைவர்களுக்கும் அது மட்டுமல்ல, இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் கிஃப்ட், அதாவது கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஃபெஸ்டிவல், இந்த பரிசு விழாவினை ஏற்படுத்திய நம்முடைய மத்தியில் இருக்கின்ற பாஸ்டர் ப்ராஃபிட் ஜோசப் ஜெயக்குமார் from லண்டன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு மேல தலைவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வழிநடத்தல், ஆலோசனைகள், அதற்கு கீழே நாங்கள் முழுவதுமாக இதை செயல்படுத்துவதற்கு ஒரு கமிட்டியாக இருந்து செயல்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிஆர்ஓக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ, இதை எல்லாரும் சேர்ந்து வளர்த்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு இந்த சிஆர்ஓ மூலமாக கர்த்தர் திரும்ப உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஊழியங்களுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு இது நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். அது இது ஒரு ஃபெலோஷிப் போல அல்ல, அதையும் தாண்டி இது ஒரு ஆவிக்குரிய இயக்கமாக, சமூக இயக்கமாக, அரசியல் இயக்கமாக உங்களோடு கூட துணையாக இருக்கும். மீண்டுமாக சொல்கிறேன், ஆவிக்குரிய இயக்கமாக இது இயங்கும், உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும். ஒரு சமூக ரீதியிலே இது உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும். அரசியல் ரீதியிலே இது ஒத்தாசையாக இருக்கும். சில அமைப்புகள், சில ஃபெலோஷிப்புகள் வந்து ஆவிக்குரிய ரீதியிலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சிஆர்ஓ என்பது அதையும் தாண்டி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பாஸ்கரன் ஐயா அதை குறித்து அதிகமாக பேசினார்கள். பொங்கல் நகரத்தில் பிரச்சனை வந்தபோது எத்தனை நாள் இந்த சிஆர்ஓ ஓடியது, பல அதிகாரிகளை சந்தித்தது, எவ்வளவு உதவியாக கூட நின்றது. பல தலைவர்கள் அங்கே உதவியாக நின்றார்கள். அதை மட்டும் வாங்க, உங்க பகுதியிலேயே அதை ஃபுல்லாக நாம் சிஆர்ஓ கிளைகளை அங்க ஆரம்பித்து விடலாம். அதற்கு பின்பு நீங்கள் அங்கேயே இருந்து கொள்ளலாம். ஆகையினாலே நீங்கள் உங்கள் பகுதியில் ஆரம்பிப்பதற்கு சில ஊழியர்களை அங்க கூட்டுங்க. எங்க கீழே இந்த ஆபீஸ் தொடர்பு இந்த சிஆர்ஓ குறித்து ஏதாகிலும் நீங்களுடைய வளர்ச்சிக்கு அல்லது இதை குறித்து ஏதாவது ஒரு தகவல் சொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு காரியங்களை சொல்ல வேண்டும் சொன்னா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நம்பரை வாங்கிக்கங்க. அவரிடத்திலே இதை குறித்து நீங்கள் ஏதாவது உங்களுடைய சஜஷன், இதனுடைய வளர்ச்சியை குறித்த காரியங்கள் இடைநாட்களில் இந்த மீட்டிங் நடக்காத இடைப்பட்ட நாட்கள் ஏதாவது சொல்லணும்னா அவருடைய நம்பரை வாங்கி அவரிடத்துல சொல்லுங்கள்.
திட்டங்களை குறித்த காரியங்கள், அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை குறித்த காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் பார்த்து என்னுடைய நம்பரை வாங்கிக்கோங்க. என்னிடத்தில் நீங்கள் அதை குறித்த காரியங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். ஐயா அவர்களும் பல விதங்களில் உங்களுக்கு உதவியாக இருப்பார். இதற்கு காரணமா இருக்கிற அருமையான ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நன்றி ஆண்டவரே. இதை பெற்றுக் கொள்வதற்கு பிள்ளைகள் நன்றியும் ஆண்டவர் மேலே விசுவாசம் அதிகமாக ஊழியர்களை செய்ய வேண்டும். இயேசு நாமத்தில் இந்த நண்பர்களுக்கு ஆசிரியர் வாங்கிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. எல்லாரும் சாப்பிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் ஆர் ஜெயபால் பெத்தேல் பிரேயர் ஹவுஸ். ஜெயபால் பெத்தேல் பிரேயர் ஹவுஸ். பாஸ்டர் சகரியா எல்ஷடாய் ஜெபவீடு. பாஸ்டர் ஜெபராஜ் இயேசுவின் அன்பின் கரங்கள். பாஸ்டர் கே ராஜேந்திரன் கர்த்தரின் ஜெபவீடு. பாஸ்டர் ஏ சாது சுந்தர் இயேசுவின் புதுவாழ்வு ஊழியம். கைக்கு போட்டு பாஸ்டர் சி ஸ்டீபன் நித்திய ஜீவன் ஜெபவீடு. பாஸ்டர் சி ஸ்டீபன் நித்திய ஜீவன் ஜெபவீடு. பாஸ்டர் ஆர் ஸ்டீபன் செல்வகுமார் ஜீவ வார்த்தை வீடு. பாஸ்டர் ஏ ஈசா தேக்கரவாளர் சிஓஎம் வெளியேறு ஜெப ஐக்கியம். பாஸ்டர் சி சாமுவேல் ரட்சிப்பின் வாசல் சபை. பாஸ்டர் சார் எஸ் காலேஜ் நித்திய கண்மலை தேவ சபை. பாஸ்டர் எஸ் செல்லத்துறை முத்து ஜெப வீடு. பாஸ்டர் ஏ மரியா அந்தோனி ராஜ் காஸ்பல் லைட் பிரேயர் ஹவுஸ். பாஸ்டர் பி அருள்ராஜ் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஜெப வீடு. சிஸ்டர் ராஜா பெத்தேல் ஜெப வீடு. பாஸ்டர் ஜே சுந்தரராஜன் ஜான் பிலிப் சர்ச். Pastor P. Raja Tilagar, Jesus is the Conqueror Church. Pastor C. Nadarajan, Love and Care Ministries. Pastor C. Robert Rangasamy, Bethel Church. Pastor V. Rajan, Church of Ignatia. Pastor M. Palraj, இயேசுவின் ஜெப வீடு. Pastor D. மரிய ஜோசப், இயேசு என் நண்பர் ஊழியம். பாஸ்டர் எஸ் சின்னப்பரா கண்மலை அசம்பிளி திருச்சபை. பாஸ்டர் பி ஜெயராம் அலியாஸ் ராபர்ட் மேசியா எவாஞ்சலிக் மினிஸ்ட்ரி. பாஸ்டர் ஏ ஜான் மனோகரன் இயேசுவே மெய்யான ஒளி சபை. பாஸ்டர் ஸ்பர்ஜன் என் முத்து
துதி மகிமை சபை. பாஸ்டர் ஜேக்கப் புதுவாழ்வு தேவ சபை. பாஸ்டர் ஆர் டேவிட் சிங் ஷாலோம் ஜெப வீடு. பாஸ்டர் ஏ இமானுவேல் ஜீவனுள்ள தேவ சபை. Pastor P. Joseph, Gracefulness. Pastor K. Arulappan, Viswasa Sabai. Pastor Solomon, Pastor Paul Raj, Grace Christian Assembly, Palani. Pastor R. Sasikumar, KRCA, Pollachi. Pastor Babu Mutusami, Jesus World Savior Prayer Home. Pastor Babu Mutusami. Pastor G. Emmanuel, Emmanuel Arpudha Sabai. Pastor V. Jayaraj, Jiva Vasana Sabai. Pastor P. Joseph, Nitya Suvisesha Udiyam Sabai. Pastor A. M. Paulraj, Viswa Jaba Veedu. Pastor Ebenezer Mariyanadam, Puduvalvu Tiruchabai. Pastor Gilson Das, Purna Suvisesha Gandhipura Sabai. Pastor James Ramakrishnan, N.S.R. Jabavodiya. Pastor P. Jabarat, Gandhipura Sabai. Pastor E. Deva Sadayam, Viswasa Jabavidu. Pastor Isaac P. Tangaraj, Viswa Jabavidu. Pastor B. Sagaria, Maranatha Sabai. Pastor V. Joel, Jeevanula Deva Sabai. Pastor M. Arulraj, Jeevanula Deva Sabai. Pastor G. James, Believer Church. Pastor P. John Anand, Messiah Suvisesha Jagavidu. பாஸ்கர் ஐயா வாங்க. ஹலோ, உனக்கு போஸ்ட் கொடுக்கலாம், அந்த அண்ணாக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்களும் வெளியே வந்துட்டா வண்டி ஆடிட்டு இருக்கிறேன். Pastor M. Kuppuswamy, Believer Church. Pastor M. K. Samuel Keelan, Church of Bethel. Pastor Suresh Abraham, Shekinah Mangali Sudarshan Sabai. Pastor A. Ezekiel, PWF Church, Ezekiel Manimaran. Pastor B. Augustine, Grace Assembly. Pastor Stephen Arthanaripalayam. Pastor Stephen Nandaraj, M. Elundu Kattuvom Jabavidi. Pastor R. Sambandam, Shalom Church Ministry.
பாஸ்டர் பி ரெபேக்கால் ஐபிஎஸ் எவாஞ்சலிஸ்ட் எஸ் நல்லமணி ஐபிஎஸ் பாஸ்டர் வி பவுல் இயேசு என் மேய்ப்பர் ஊழியம் பாஸ்டர் ஏ கிறிஸ்டோபர் ரெடிமர் குட்வில் சர்ச் பாஸ்டர் அந்தோனிதாஸ் கண்மலை சபை பாஸ்டர் திமோத்தி ஹோலி ஸ்பிரிட் சர்ச் பாஸ்டர் ஏ அருண் ஐசக் பிளஸிங் நியூ லைஃப் சர்ச் பாஸ்டர் கே அன்பு தானியல் இந்திய சத்திய சபை பாஸ்டர் ஸ்டீவன் விசுவாச கல்லூரி பாஸ்டர் டேவிட் டி மணியன் ஹேப்பி மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட் கல்லூரி பாஸ்டர் தங்கராஜ் ஓபன் டோர் டிவைன் சபை ஷாஜி ஜெயபால் பிரதர்ன அசம்பிளி சி ரவி இயேசு உலக ரட்சகர் சபை இல்லம் கண்டிப்பா சாப்பிட்டுட்ட சாப்பிடாம வர மாட்டேன் இன்னும் இருக்காங்க உனக்கு வேண்டாமாடா போட்டு எங்க வந்திருக்கானா பேர் என்ன ஜான் ஜான் ஸ்டீவன் எல்லாத்துக்கும் கலந்து வரும் ஜீவா பாஸ்டர் ஜீவா பண்றதுக்கு இல்லை சாரி பாஸ்டர் ஜீவா சரி தீர்மானங்களை அரசாங்கத்துக்கு நாம் தெரியப்படுத்த இருக்கிறோம். கிறிஸ்தவ உரிமை அமைப்பின் சார்பாக இந்த கிறிஸ்தவ உரிமை அமைப்பின் பொதுக்குழு கூடுகையிலே இதுவரைக்கும் கிபிக்கு பின்பு இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் ஊழியங்கள் இந்தியாவிலே சுதந்திரமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த கிறிஸ்தவ சபைகள் எதிர்ப்பாளர்கள் மூலமாக அநேக சபைகள் பாதிக்கப்படுவதும் கிறிஸ்தவருடைய உரிமையை பறித்து கொள்ளுவதும் தடை செய்வதுமான சில அநாகரிகமான காரியங்கள் நடக்கிறது. அதை இந்த கிறிஸ்தவ உரிமை அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு எங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த தனி மனித சுதந்திரத்தையும் கிறிஸ்தவ அமைப்பின் சுதந்திரத்தையும் இந்திய கான்ஸ்டிடியூஷன் நம்பர் 25 முதல் 28 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதான சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் சுதந்திரமாக எங்கள் வேதாகமம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நாங்கள் பிரசங்கிக்கவும் கைப்பிரதிகள் வழங்கவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின்படி எங்கும் ஆராதனை செய்வதையும் நாங்கள் செய்வோம்.
அதற்கு அரசாங்கம் எந்த தடையும் இல்லாமல் எங்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது. நம்பர் 1. இரண்டாவதாக, கிறிஸ்தவ சபைகள் ஆங்காங்கு பாதிக்கப்படும் பொழுது, அந்த சபைகளில் உள்ள போதகர்கள் தாக்கப்படும் பொழுதும், நாங்கள் தாக்கப்பட்டதற்கு பின்பு போய் காவல்துறையிடத்திலே நாங்கள் முறையாக எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மனுவாக எழுதி கொடுத்த போதும் ஒருதலை பட்சமாக எங்களுடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல், ஒருவேளை எஃப்ஐஆர் போட்டதற்கு பின்பு சில எதிர்ப்பாளர்களை கைது செய்யாமலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒருதலை பட்ச நிலைமையை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். மேற்படி காவல்துறையினருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. இதை இந்த CRO மூலமாக அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம். மூன்றாவதாக, எங்களுடைய வருங்கால சந்ததிகள் வித்தியாசமானவர்கள், அவர்களுக்குரிய உரிமையை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே பொறுமை, அமைதி, சத்தியம், நீதி இவைகளை கடைபிடிக்கிற எங்களை வேறு விதத்தில் வேதனைப்படுத்தி வேறு விதமான நடவடிக்கைகளை எங்களுக்குள் ஏற்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்தில் நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய இந்த 2014 ஆண்டின் தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் என்பதை தொலைக்காட்சி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were there before the world began. Above all kingdoms, above all above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall, you thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has. எங்களுடைய கிறிஸ்தவ திருச்சபைகள் ஊழியங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னும் அதிலே எங்களுக்கு அரசாங்கம் முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதுபோல எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செக்குலர் கண்ட்ரியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை நாங்கள் கைப்பறதி கொடுத்தல், பிரச்சாரங்களை தெளிவாக செய்தல் போன்ற காரியங்களிலே எங்களுக்குரிய உரிமையை நாங்கள் எந்த விதத்தில் விட்டுக் கொடுக்காமல் அதை தொடர்ந்து செய்வோம் என்றும், அதற்கு அரசாங்கத்திடத்திலே நாங்கள் அனுமதி, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, எதிர்காலத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியல் அமைப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் வாக்குறுதிகளை நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிரார்த்தனையும் ஆசீர்வாதங்களையும் கூறி இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். You took the fall, you thought of me above all.
திருச்சபைகள், கிராமங்கள் தோறும் உள்ள திருச்சபைகள் இருக்கிறது. இந்த சபைகளிலே நாங்கள் கிறிஸ்தவ உரிமை அமைப்பின் சட்டத்தின்படி நம்முடைய இந்திய கான்ஸ்டிடியூஷன் வேல்யூம் 5 25-27 சட்டத்திற்கு உட்பட்டு தனிமனித சுதந்திரத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆராதனை செய்து வருகிறோம். வீடுகளிலே ஜெபக்கூட்டம் நடத்தலாம், தெருக்களிலே கைப்படங்கள் கொடுக்கலாம், அவனுடைய தனி மனித சுதந்திரத்தின்படி எது வேணாலும் செய்யலாம் என்று சொல்லக்கூடியதான சட்டத்திற்கு உட்பட்டு ஆராதனை செய்து வருகிறோம். ஆனால் எங்களுடைய ஆராதனை வழிபாட்டில் கடந்த சுதந்திரத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட இப்போ ஓரிரு ஆண்டுகள் மிகவும் கடுமையாக நாங்கள் எதிர்ப்பாளர்களால் பாதிக்கப்படுகிறோம். எங்கு போனாலும் எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் விசுவாசியுடைய வீடுகளிலே அவர்கள் அழைப்பின் பேரில் நாங்கள் கடந்து போய் ஜெபம் செய்ய போனாலும் எங்கள் பைபிளை கையில் இருக்கிறதை கண்டு எதிர்ப்பாளர் சக்திகள் சிலர் ஒன்றாக கூடிக்கொண்டு அவர்கள் எங்கள் பைபிளை பிடுங்குவதும் அழிப்பதும் துன்புறுத்துவதுமான பலவிதமான காரியங்களை செய்து எங்கள் மேல் மதமாற்றம் செய்வதாக பொய் வழக்குகளை கொண்டு போய் தொடக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கிறிஸ்தவ ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் தனி சுதந்திரத்திலே நாங்கள் யாரையும் மதமாற்றம் செய்வதில்லை. எங்கள் சொந்த சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இந்த ஊழியம் அரசாங்கத்தாலோ மனிதனாலோ எங்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. தெய்வன் அந்த சராசரங்களையும் படைத்த இறைவனிடத்திலிருந்து இந்த ஊழியத்தை உத்தியோகத்தை வாங்கியிருக்கிறோம். இது எங்கள் மரணத்திற்கு பின்புதான் எங்களை விட்டு நிற்குமே அல்லாமல் அதுவரைக்கும் யாரும் இதை நிறுத்த முடியாது, நிறுத்துவதற்கு அதிகாரமும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் முறையாக அரசாங்கத்தை அணுகி எங்கள் கிராமங்களில் இருக்கிற சபைகளுக்கு முறையான பாதுகாப்பு வேண்டும் என்றும் பல இடங்களில் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களிலிருந்து எங்களுடைய உடைமைகள் பாதிக்கப்படாதபடி காப்பாற்ற வேண்டும் என்றும் முறையாக மனுவை பெட்டிஷனாக இங்கே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். Above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of there's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the thought of me, crucified, laid behind the stone. You lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall, the thought of me above all. மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே எங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஆமென். நாம் யாரும் உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம எல்லாருடைய சுகம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபமும் அதான் வழங்கி இருக்கிறார். இவ்வளவு பெரிய பொறுப்புள்ள இந்த கடமையை ஆற்றுவதிலே அவர்
பலவீனங்கள் பார்க்காமல் இரவு பகல் என்று தமிழகம் முழுவதும் சென்று கிறிஸ்தவர்களை பார்த்து, மற்ற முகமதியர்களை பார்த்து, சிறுபான்மை மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு வருகிறார். இந்த நேரத்திலே நாம் கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதிலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாரா? இந்த நாளிலே உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். அதற்கு பின்பு நாம் மற்ற பகுதிக்கு கடந்து செல்லலாம். அதற்கு என்னை விலகி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் அநேக முறை பிரசங்கம் செய்திருப்பீர்கள். யாவேஸ் என்று சொன்னால் துன்பம், துக்கம், துயரம் என்ற அர்த்தம். யாவேஸ் என்று சொன்னால் வேதனை, சோகம் என்கிற ஒரு அர்த்தம். இந்த யாவேஸ் என்கிற மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த யாவேஸுடைய தகப்பன் பெயர் இருக்கிறது. நீங்க அந்த வார்த்தையை போனீங்கன்னா அந்த புரியாத பார்த்துல நீங்க அங்க பார்க்கலாம். அந்த சிஸ்வ ஆலயம் நாம இருக்குது, அந்த இடத்துல கட்டணும். ஆக ஆண்டவராய் கர்த்தர் உயர்த்தினார், எல்லையை பெரிதாக்கினார். அதே போல நேர்பாளர்கள் போற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அங்கே அவருடைய தயவு, அவருடைய கிருபை எங்களை வழிநடத்துகிறது. அன்பான தேவனே, இப்படி அங்கே இங்கே ஊழிய செய்து கொண்டிருந்த நாட்களிலே செய்தார். காரணம் யாவேசின் எல்லையை பெரிதாக்கின தேவனாய் கர்த்தர் அதை செய்தார். மறுபடியும் நான் இதை மைனாரிட்டிகள் ஒரு தடவை இல்லை 2 முறை கூப்பிட்டு எனக்கே கொடுத்தார். சமீபத்தில் ஜனவரி மாதத்தில் திடீரென்று என்னை ஒரு நாள் அழைத்தார். உங்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய அவார்டு. விடுதலையோடு எங்கள் கிறிஸ்தவ பிரச்சார பணியை கைப்பிரதிகள் மூலமாகவும், சபை நடத்துவதன் மூலமாகவும், வீடுகளில் ஜெபக்கூட்டம் நடத்துவதன் மூலமாகவும், சுவரொட்டியின் மூலமாகவும் செய்து கொண்டு வந்தோம். சில வருடங்களாக இப்பணியை எங்களால் செய்ய முடியாதபடிக்கு பலவிதமான வழிகளில் சிலரால் தடை செய்யப்படுகிறது. கூட கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கு எவ்வளவோ செய்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அனுபவிக்கும்படிக்கு எங்கள் பகுதியில் ஏதாவது நன்மையான ஈவுகள் உங்கள் மூலமாக நடந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் எங்கள் கிறிஸ்தவ மைனாரிட்டி கமிஷன் சார்பிலே எல்லாரும் சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே நன்மைகளை நீங்கள் ஏற்பாடு செய்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கிற அனைத்து தலைவர்கள் சார்பாக இந்த பெட்டிஷனை நாம் எல்லாரும் கையாளும். எல்லாரும் உங்க சார்பாகவும் எல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா? தயவு சொல்லல, எல்லாரும் நீங்க கைகளை நீட்டுங்க. அதுதான் அதிகாரம். நம்ம எல்லாரும் சேர்ந்தா இல்ல பெட்டிஷனை கையாட்டு கொடுக்குறோம். தேங்க்யூ ஐயா. நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு கொடுத்திருக்கிற நீங்கள் ஆவணம் செய்வதை கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி உட்காருங்க. உங்களுடைய தனிப்பட்ட பெட்டிஷன்ஸ்களுக்கு அவர் நேரம்